வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க. நிச்சயமாக 1000 ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின். எங்கே பார்த்தாலும் குடி. இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது இன்னைக்கு டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள். அதனால தான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள், நீட் எக்ஸாமாக இருந்தாலும், டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதாக இருந்தாலும், விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதாக இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஒரு 8-9 மாதம் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியாக சொல்கிறேன்.